அரசியல் சாசனத்துடன் காங்கிரஸ் கட்சி விளையாடுவதாக ராஜஸ்தானில் நடைபெற்று வரும் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, பிரதமர் பரப்புரையில என்ன பேசி வருகிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். ராஜஸ்தானுடைய சவாய் மத்பூர் பகுதியில் தற்பொழுது நடைபெற்று வரும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தற்பொழுது மீண்டும் காங்கிரஸை தாக்கி கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக அரசியல் சாசனத்துடன் காங்கிரஸ் கட்சியானது விளையாடி வருகிறது. அரசியல் சாசனம் குறித்த கவலை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு செயல்பாட்டை தான் காங்கிரஸ் கட்சியானது கொண்டிருக்கிறது. எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவுகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை அவர் மறுத்து முஸ்லிம்களுக்கு அவர்கள் வழங்குவதிலேயே ஒரு முனைப்பை காட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தை தற்போது பிரதமர் மோடி முன்வைத்திருக்கிறார். கடந்த 2004 முதல் 2010 வரையிலான காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் 4 முறை முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆந்திராவில் அவர்கள் அமல்படுத்த முயற்சித்தார்கள். சட்ட நீதிமன்றத்தினுடைய தலையீடின் காரணமாக அந்த செயலானது நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் முன்வைத்துள்ளார். இந்தியா முழுவதுமே கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு வழங்குவதற்கான ஒரு முயற்சியை காங்கிரஸ் ஆனது மேற்கொண்டது என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது கூறியிருக்கிறார். அனைத்து செயல்பாடுகளும் அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று தெரிந்தும் காங்கிரஸ் இந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. அவர்களுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதனால்தான் கர்நாடகாவில் தற்பொழுது காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் ஹனுமன் ஜெயந்தியாதனை இன்று இந்துக்கள் ஹனுமன் சாலிசா பாடும் பொழுதும் தாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பிரதமர் மோடி ராஜஸ்தானில் நடைபெற்று வரும் அந்த பொதுக்கூட்டத்தில் முன்வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.